என்னடா இது? காலையில வரைக்கும் என்ன பிசினஸ் பண்ணேன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாலே, இப்ப பார்த்தா திடீர்னு கடையை வச்சு உட்காந்துருக்கா. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, வாங்குங்க வாங்க. என்னடி இது? காலையில கூட குழப்பத்துல இருந்த, இப்ப பார்த்தா கடை சும்மா அமோகமா ரெடி பண்ணிருக்க. அதாங்க சின்ன பொண்ணு, 5 நிமிஷத்துல ஐடியா எடுத்துருவேன்ல. என்னடி இது? சரியான மேகி மண்டையா இருப்ப போல. என்னங்க சொல்றீங்க? மேகி மண்டையா? ஒன்னும் புரியலையே. மேகி தானடி டக்கு டக்குன்னு ரெடி ஆகுது, அத சொன்னேன். சரி, பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? பஜ்ஜி. சரி சரி குட்ரி, நல்ல பசியில இருக்கேன். ம், அப்போ பசிக்கேத்த பஜ்ஜியத்தான் இருக்கும் இது. பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிடலான்ட்டு போனேன்டி, அப்புறம் சாப்பிடல, திருப்பி வந்துட்டேன். நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடாததுக்கு என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? நான் சாப்பிடாத காரணம் உனக்கு எப்படிடி தெரியும்? சரி சொல்லு பார்க்கலாம். ஆமா, பெரிய சிஐடி ஆபீசர் கண்டுபிடிக்க வேண்டியது. எந்த கடையிலுமே மாவு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதானே? எப்படி இவ எல்லா கடையிலயும் மாவு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு கரெக்டா சொல்றா? இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? என்னங்க, நான் சொன்ன காரணம் சரிதானே? மந்திரக்காரி, அடியே மந்திரக்காரி. மாயமும் இல்ல, மந்திரமும் இல்ல. பின்னப்படிடி ஹோட்டல்காரங்க மாவு இல்லைன்னு சொன்னது உனக்கு தெரியும்? அது எப்படி இருக்கும்? பக்கத்து ஹோட்டல்ல இருந்த மாவெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்ததே நான் தானே. பக்கத்து ஹோட்டல்ல இருந்த மாவெல்லாம் ஆட்டைய போட்டது நீதானா? ஏண்டி? பின்ன இட்லி பச்சி போடணும்னா அதுக்கு மாவு வேண்டாமா? அதான் இனிமேல் உளுந்து அரிசி எல்லாம் நனைய வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா அந்த மாவு ஊறி பச்சி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதான் ஆட்டி வச்ச மாவையே ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? அட பாவி, அவன் என்னென்னமோ ஆட்டைய போடுறான், இவ புளிக்க வச்ச மாவை போய் ஆட்டைய போட்டிருக்காளே. ம், அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் ஆட்டையை போட முடியும். டேய் மௌன சின்ராசே, டேய் மௌன சின்ராசே. என்னம்மா, என்னாச்சு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? டேய் மௌன சின்ராசே, நைட்டு நான் ஆட்டி வச்ச மாவை காணும்டா, என் வீட்ல மாவை காணோம். ஏம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, ஒண்ணு கவலைப்படாதீங்க, மாவை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க, அவங்களே மாவை காணும் வருத்தப்பட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன போலீஸ்காரங்களா? ஏண்டி சின்ன பொண்ணு, உண்மையை சொல்லு, பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ல மட்டும்தான் மாவை ஆட்டைய போட்டியா? எங்க அம்மா வீட்டுல இருக்க மாவை நீதான் ஆட்டைய போட்டியா? நான் முதல்ல ஆட்டையை போட்டதே உங்க அம்மா வீட்டுல தானே. இருடி இரு, நான் எங்க அம்மிட்ட சொல்லி இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. யோ, என்னத்தையாவது உங்க அம்மா கிட்ட உளறிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற பத்துக்க. ஏம்மா ஒண்ணு கவலைப்படாதம்மா, ஒண்ணு கவலைப்படாத. எத்தே, மாவு இல்லைன்னா என்னத்தே? இன்னைக்கு நான் கூட இங்க இட்லி பச்சி தான் போட்டுட்டு இருக்கேத்தே. 4 பச்சை சாப்பிடுங்க, வயிறு நல்லா கப்பு நிறைஞ்சிருமத்தே. அதான் அவ சொல்றாள்லம்மா, வச்சு சாப்பிட்டுக்கங்கம்மா. சரிலே சரி, உன் பெண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய மனசு பத்தியா? எனக்கு அவ 4 பஜ்ஜி தரேன் இருக்காளே, அது இட்லி பஜ்ஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்குலே, நல்ல மர்மம் எனக்கு. எனக்கு தானே தெரியும் உன் மருமக லட்சணத்தை பத்தி. எம்மா மர்மவளே, 4 இட்லினா எனக்கு நல்ல வயிறு நிறைஞ்சிரும் மர்மவளே. ஆமாத்தே, நீங்க ஆட்டி வச்ச மாவு எத்தனை இட்லிக்கு வரும்? அது ஒரு 40 இட்லி கிட்ட வரும் மர்மவளே. ஆமா, எனக்கு 4 இட்லி கொடுத்தனா உன் வியாபாரம் நட்டப்பட்டு போகும்ல மர்மவளே. சே, அதெல்லாம் பரவாயில்லத்த. உங்களை வச்சு ஒரு 40 இட்லி வரும்போது நான் 4 இட்லி தானே கொடுக்கேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லத்த. என்ன சொல்ற மர்மவளே, என்ன சொல்ற? என்ன வச்சு உனக்கு எப்படி 40 இட்லி வரும்? மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? அப்படி இல்லத்த, 40 இட்லி மாவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. ஒரு 4 இட்லி வச்சு சாப்பிட்டு போங்க, அப்பவாது உங்க மனசு அருமேன்னு சொல்ல வந்தேன். சரி மர்மவளே, சரி சரி, நீ மட்டும் ஆசையா சொல்ற பத்தியா, உனக்காக சாப்பிடுதே. இப்படி வெள்ளந்தியா இருக்கியம்மா, உன்னை யாருனாலும் ஈஸியா ஏமாத்திரலாம் போல. பரவாயில்லடா, உன் பொண்டாட்டி நேத்து 4 புரோட்டா எடுத்துறதுக்கு தங்கன்னு கெதிச்சா. இன்னைக்கு என்னடா அவளையே சாப்பிட்டு போங்க. அவ்வளவுக்குள்ள எவ்வளவு நல்லா திருந்திட்டா பாரியா மருமவ. நல்லா திருந்திட்டா உன் மருமவ, இருந்து சாப்பிட்டுட்டே போ. என்னங்க, பஜ்ஜி எடுத்து கொடுங்க, அதுவும் இட்லி பஜ்ஜி. பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறத பாரு, திருவிழா காணாம போன பச்சை குழந்தை மாதிரி. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குடுறா, நல்ல பசி பாத்துக்க. இட்லி சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தேனா, நான் அரைச்ச மாவு அம்புட்டு ருசியா இருக்கும்டா. இதுவும் நீ அரைச்ச மாவு மாதிரியா ருசியா இருக்கும், சாப்பிடு சாப்பிடு. என் மாவு மாதிரியே இருக்கு இந்த இட்லி பச்சி. எல்லாம் என் பொண்டாட்டியால தான். பஜ்ஜி வாங்கலையோ? பஜ்ஜி பஜ்ஜி, அதுவும் ஸ்பெஷலான பஜ்ஜி. பஜ்ஜி வாங்கலையோ? பஜ்ஜி பஜ்ஜி, 10 ரூபா பஜ்ஜி, 10 ரூபா பஜ்ஜி. பஜ்ஜி வாங்கலையோ? பஜ்ஜி பஜ்ஜி, ஒரு பஜ்ஜி 10 ரூபா தாங்க, 10 ரூபா தான். பஜ்ஜி வாங்கலையோ? பஜ்ஜி பஜ்ஜி. என்ன தீதி, ஒரு பச்சி 10 ரூபாயா? வாடா டவுசரு, பச்சி சாப்பிடுறியா? பச்சினா 5 ரூபா தானே இருக்கும். 10 ரூபாய்க்கு யாரு பச்சி வாங்குவா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 5 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இது என்ன அப்பள பஜ்ஜி நினைச்சியா இல்ல வாழைக்காய் பஜ்ஜி நினைச்சியா? இது ஸ்பெஷல் பஜ்ஜிடா. அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த பச்சில? இது இட்லி பஜ்ஜிடா, இட்லி பஜ்ஜி. என்னது இட்லியில பச்சா? அவன் எதலையோ என்னத்தெல்லாமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இன்னும் இவங்க தொல்லை தாங்க முடியலையே. ஆவுன்னா இட்லியை ஊத்து போட்டு உப்புமான்றாங்க, இட்லியில பொடியை போட்டு கிண்டி பொடி உப்புமான்றாங்க.
எங்கடா இன்னும் இட்லியில பச்சி மட்டும் தான் போடலையே நினைச்சேன், அதையும் போட்டுட்டா இவ. இந்த சின்ன பசங்களுக்குலாம் இப்போ வடை பஜ்ஜிலாம் பிடிக்கிறது இல்ல. அம்புடும் பிசா தான் சாப்பிடுது, பிசா. எத்தே அது பிஸா இல்ல பீஸா. யாரோ ஒண்ணு அதத்தான் அம்புடு திங்கிது பாத்துக்க. இந்த பச்சை சோச்சிலாம் திங்கிறது இல்ல. சரித்தே, இவன் போனா நமக்கு ஆளா இல்லையா, வேற கஸ்டமர் வராமல போயிருவாங்க. பஜ்ஜி பஜ்ஜி ஸ்பெஷல் பஜ்ஜி, பஜ்ஜி பஜ்ஜி ஸ்பெஷல் பஜ்ஜி. அடியே என்னடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உன் மருமவ கடையில? அதுவாட்டி இன்னைக்கு என் மருமவா இட்லி பச்சி போட்டு வித்துக்கிட்டு இருக்காட்டி, அதான் மாமியாவுக்கு ஆசையா சுட்டு கொடுத்துருக்கா பாத்துக்க. நீயும் சாப்பிட்டுட்டு இட்லி பச்சி அம்புட்டு ருசியா இருக்கு. அடப்பாவி, நேத்து தான் உன் மருமவளை போட்டு 4 புரோட்டா எடுத்ததுக்கு சண்டை போட்டு அந்த திட்டு திட்டிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வெக்கமே இல்லாம பச்சி தின்னுக்கிட்டு இருக்க. அடியே அதை போய் என் மருமகிட்ட வத்திக்கிட்டு வச்சிடாதட்டி. ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும். குடும்பம்னா மேல கீழே முன்ன பின்ன இருக்கத்தாமத்தி செய்யும். நல்ல குடும்பம் இது. பொறாம பிடிச்சவ நம்ம மருமவ நமக்கு கொடுக்கறது இவளுக்கு வயத்திரச்சலா இருக்குமே. இவ மட்டும் இவ மருமகிட்ட வாங்கி வாங்கி திங்கிறா. ஆச்சி ஆச்சி பச்சி வாங்கிக்கோங்க ஆச்சி. ஏண்டி எனக்குலாம் ஒன்றும் பச்சி வேணாம் டி. இது என்ன சேவா முறுக்கா பல்ல கடிக்கிறதுக்குன்னு சொல்லுது. பச்சி தானே, அது ஸ்பெஷல் பச்சி, வாங்கி சாப்பிடுறதுக்கு என்ன இது? ஏண்டி இட்லி தான் டெய்லி திங்கும், அந்த இட்லியிலே பச்சி போட்டு கொடுத்தா எவடி திம்பா? ஐயா, இட்லி பச்சி பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த இட்லி பச்சி ஐடியா இந்தியாவில் உள்ளதே கிடையாது. இதெல்லாம் இங்கிலாந்து ஐடியா, தெரியுமா? என்னடி சொல்ற? இட்லி பச்சி இங்கிலாந்துல உள்ளதா? என் அம்மாடியோ, இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாத டி. எனக்கு இப்பதான் தெரியும். வாயில வந்து அதை அடிச்சு விட்டா வாயை பிளந்துட்டு நிக்கிறாளே கிளவி. அது எப்படி டி இட்லி பச்சி இங்கிலாந்துக்காரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க? அது வேற ஒண்ணுல பாட்டி. இங்கிலாந்து எலிசபெத் மகாராணி ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சரி, என்னாச்சு? நம்ம ஒரு இட்லியை பார்த்த இங்கிலாந்து எலிசபெத் மகாராணிக்கு இட்லி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால ஒரு நாள் இட்லி சட்னி வச்சும் ஒரு நாள் இட்லியை உப்புமா செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. இட்லி உப்புமா தெரியுமே டி, சூரியவம்சம் படத்துல சரத்துமா ஃப்ரெண்டாட்டி, அதான் அந்த தேவையானி கலெக்டர் ஆவால, அந்த பிள்ளை தான் இட்லி உப்புமா முத செஞ்சுச்சு பாத்துக்க. கண்ணு தெரியலங்கிறது ஒரு படத்தை விடுறது இல்ல போல, 50 படத்தையும் பாத்திர வேண்டியது. சரி டி, வேற எப்படி எலிசபெத் மகாராணி இட்லியை இப்படி செஞ்சு சாப்பிட்டாங்க? சூரியவம்சம் படத்துல தேவயானி எப்படி இட்லி உப்புமா செஞ்சாங்களோ அதே மாதிரி இங்கிலாந்துல உள்ள எலிசபெத் மகாராணி இந்த இட்லியை பச்சி போட்டு சாப்பிட்டாங்க. அதான் அன்னையில இருந்தே இட்லி பச்சி ரொம்ப ஸ்பெஷல் பச்சி ஆகி போச்சு. எலிசபெத் மகாராணி சாப்பிட்ட இட்லி பச்சை நாம சாப்பிடலாம் எப்படி? நம்மளும் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம், என்னதான் ருசி இருக்குன்னு பாத்துருவோமே. எனக்கும் இட்லி பச்சை குடுறி, நான் இன்னைக்கு சாப்பிட்டு மகாராணி ஆயிருந்தேன். சாப்பிடுங்க. யாரெல்லாம் இந்த பச்சை சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் மகாராணிக்கு ஈக்குவல் தானே. அப்படி சொல்றி? ஆமா, ஒரு பிளேட் இட்லி பச்சி என்ன விலை? ஒரு இட்லி பச்சி 10 ரூபா தான். அரியா தடி, 10 ரூபா ரொம்ப அநியாயமா இருக்கு. ஆமா, கடையில ஒரு இட்லி வாங்கினா என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? கடையில ஒரு இட்லி நம்ம சின்ன கண்ணு கடையில ஒரு இட்லி 5 ரூபா பத்துக்க, அங்கதான் வாங்குவேன் நானு. சரி, ஒரு பச்சி என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க? பச்சி என்ன அது மட்டும் என்ன 10 லட்சமா? அதுவும் 5 ரூபா தாண்டி. இப்ப சொல்லுங்க, ஒரு இட்லி விலை 5 ரூபா, ஒரு பஜ்ஜி விலை 5 ரூபா. இப்போ நான் செஞ்சிருக்கிறது இட்லி பச்சி, அப்போ ரெண்டுக்கான விலையும் சேர்த்து கொடுத்துதானே ஆகணும். அதான் ஒரு இட்லி பச்சியோட விலை 10 ரூபா. சாப்பிடுங்க. இங்கிலாந்து எலிசபெத் மகாராணி சாப்பிட்ட இட்லி பச்சை நீங்க சாப்பிட வேண்டாமா? நீங்களும் ஒரு மகாராணி ஆக வேண்டாமா? வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, இருந்தாலும் நாமளும் சாப்பிட்டு பாப்போம் அப்படி என்னதான் இதுல இருக்குன்னு மகாராணி சாப்பிட்டான்னு. அடியே சாப்பிடு. என் மருமக சுட்ட இட்லி பச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிடுட்டி. உன்ன மாதிரி என்ன ஓசில திங்க வந்து நினைச்சாக்கும்? காசு கொடுத்து சாப்பிடுறேன், காசு கொடுத்து சாப்பிடுறேன். அது சரி, நான் என்ன ஓமர் மோட்டையா ஓசில தின்னு? யாமர் மோட்டை தானே பொடி போக்கத்தவளை. கொல்லாத மருமகளை கண்டுக்கிட்டா. அங்க என்ன சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் மருமகளே, பேசிக்கிட்டு இருக்கேன். இட்லி பச்சின்னு சாதாரணமா சொல்லி விற்க முடியாது போல. இங்கிலாந்து எலிசபெத்னு என்னென்னலாம் புழுக வேண்டியது இருக்கு. ஆனா எனக்கு இதை பத்திலாம் கவலை இல்ல. பச்சையா புழுகிறது தான் நான் 10 வயசுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேனே. அடியே நீலமரி இட்லி பச்சி வாங்கிக்கடி. இது இன்னைக்கு வந்தது இல்ல டி, இங்கிலாந்து மகாராணி செஞ்ச பழக்கம் இது. நீயும் இட்லி பச்சி சாப்பிட்டனா இங்கிலாந்து மகாராணிக்கு, அதான் எலிசபெத் மகாராணிக்கு ஈக்குவல் ஆயிருவ. நானே மாவை களவாண்டு கஷ்டப்பட்டு பச்சை போட்டு வித்துக்கிட்டு இருந்தா ஆளுக்கு வந்து வியாக்கியானம் பேசுறாளுங்க. களவாண்டதோட விட்டுலான்னு பார்த்தா ஊர்ல பட்ட பொய்ய சொன்னா தான் இந்த பச்சை விற்க முடியும் போல. சரி, இங்கிலாந்து எலிசபெத் மகாராணி வந்து என்ன நாம சொல்ற பொய்ய கேட்கவா போறாங்க? புழுகுவோம். எவ்வளவு தூரம் புழுக முடியுமோ அவ்வளவு தூரம் புழுகுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேர்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். குமார், கற்பகம், சஸ்வியஸ்ரீ, கல்பனா, செல்வம், தமிழ்செல்வம், சிலோமி, கவிநிலவே, லட்சுமிபதி, ராதிகா, சுகந்தி, மகிஷாலினி, மதுரை, ஸ்ரீநிதி, ரோஹித், சஷ்வந்த், முனீஸ்வரன், கனிஷ்கா, வினோத், மேரி, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், தர்ஷினி ராய், காஞ்சனா, லோகிதா, லதா, நீத்துக்குட்டி, ஓவியா, பாப்பாத்தி மாரியப்பன், ஆரணி, அர்ச்சனா, ஷர்மிளா பானு, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
சந்திக்கலாம். உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. அதுல உங்க நேம் கண்டிப்பா வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.